வணக்கம். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள சில பேருக்குலாம் பார்க்கும்போது 2 திருமணம் நடக்கும். அந்த மாரி கைரேகை அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் இந்த பதிவில பார்க்க போறோம். ஆண்கள் வலது கையும், பெண்கள் இடது கையும் பார்த்து செக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சுண்டு விரலுக்கு ப்ளஸ் வந்து கீழ் செவ்வாய்மைக்கும் இடையில அந்த திருமண ரேகை சொல்லக்கூடியது அமையும். அந்த திருமண ரேகை உங்க கைரேகையில 2 ரேகைகள் இருந்ததுன்னா, அந்த 2 ரேகையுமே ஈவனான அமைப்பில இருக்கணும். அதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். ஒரு ரேகை ஷார்ட்டா இருந்து, ஒரு ரேகை பெரிய அமைப்பில இருந்ததுன்னா, அது வந்து செகண்ட் மேரேஜ்ன்ற மாரிலாம் போகாது. அப்போ இவரோட கைரேகையில 2 ரேகையுமே ஈவனா இருக்கு. சில விஷயங்கள கொஞ்சம் டீப்பா பாருங்க. அந்த அமைப்படி பார்க்கும்போது, இவரோட கைரேகைப்படி பார்க்கும்போது, இந்த 31 வயதில இவருக்கு வந்து முதல் திருமணம்ன்ற மாரி நடக்கும். அந்த திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மன இறுக்கங்கள் ஏற்பட்டு, அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து பிரிவினைன்ற மாரி ஏறு நேரிடும். அதன் பிறகு 38 வயது வரக்கூடிய காலத்தில செகண்ட் மேரேஜ்ன்ற மாரி நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை தான் இவருக்கு வந்து நிலைக்கக்கூடிய அமைப்புன்ற மாரி கொண்டு வரும்.